ஹே கைஸ், வெல்கம் டு சிங்குஜெய் தமிழ். நான் லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருந்தேன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 5 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட முடிச்சிடலான்னு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போட்டிருந்தேன். இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போடுறேன். இப்போ வந்துட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்லாம் முதல்ல பார்க்கணும். என்னன்னா, மெயின்லி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். முதல்ல ஒரு பேப்பர்லேயும் மினிமம் ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சில பேப்பர்லாம் மோஸ்ட் ஆஃப் த பேப்பர்ஸில் 2 கொஸ்டின்ஸ், ரேர் கேஸ் சப்போஸ் 3 கூட கேட்டிருக்காங்க சம்டைம்ஸ். இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் முதல்ல, அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு செகண்ட் வந்துட்டு டி பிளாக், எஃப் பிளாக். அதில் அதே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் மாதிரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். கண்டிப்பாக வெயிட்டேஜ் இருக்கும். ஒரு பேப்பரில் 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கெமிக்கல் பாண்டிங். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதெல்லாம் பேஸ், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு பேஸ். நீங்க வரும்போது கெமிக்கல் பாண்டிங் தான் முதல்ல நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் டிபேக் வரணும். இப்போ நீங்க இப்போ டோட்டலா ஒரு வந்துட்டு இதுல ஒரு 24 கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லா ஷெஃப்லயும் ஒரே செஷன்ல. இது வந்துட்டு 23 கேட்பாங்க, இது 20 கேட்பாங்க. அதாவது நான் வந்துட்டு அப்படி கொடுக்குறேன். இது கெமிக்கல் பாண்டிங், ஓகேவா? அதுக்கப்புறமா மெயின் சாப்டர்ஸ் அப்படி வரும்போது பி பிளாக் அவ்வளவு கேட்க மாட்டாங்க. இது 3 தான் இருக்குது ரொம்ப 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 மெயின். பி பிளாக் வந்துட்டு ஓகே, எப்படி சொல்றது, இந்த 20 அப்புறமா 6 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ இப்போ நிறைய ரெடியூஸ் பண்ணிட்டாங்க போர்ஷன்ஸை. 2023 தான் அவ்வளோ நிறைய இருந்துச்சு. 2024 இப்போ அடுத்தடுத்த வர சாப்டர்ஸ்லாம் சிலபஸ் வந்துட்டு குறைச்சிட்டாங்க. ஸோ பி பிளாக் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, அதெல்லாம் படிச்சுக்கோங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நீங்க வரும்போது பீரியாடிசிட்டி, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீரியாடிசிட்டி கெமிக்கல் பாண்டிங் இருக்கிறதுல பேஸ். ஸோ விட்டுறாம முதல்ல கெமிக்கல் பாண்டிங்கு, பீரியாடிசிட்டி. இது 29, இது ஒரு 18 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் இதுவும் இருக்கிறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி இருக்கும் 11th சாப்டர். இது ரெண்டுமே 11th சாப்டர்ஸ் தான் கெமிஸ்ட்ரியில, கெமிக்கல் பாண்டிங் பீரியாடிசிட்டியும். அதுக்கப்புறமா இது 2 12th டாபிக்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே ரொம்ப பெருசு அப்படி கேட்கும் போது இந்த 4 சாப்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் பி பிளாக் அப்படி வாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படி வரும்போது 100 மார்க்ல வந்துட்டு நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 40 to 45 கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இன்ஆர்கானிக் பிசிக்கல் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 30-25 அப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்ஆர்கானிக் வந்து 30 to 25 ரேஞ்சில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆர்எஸ் 35. இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி. இப்போ 30 கொஸ்டின் அப்ராக்சிமேட் 7 கொஸ்டின்ஸ் தான். நீங்க இதுல ஈஸியா என்சிஆர்டி லைன் பை லைன் நீங்க படிச்சாலே, அதே தான் ஆர்கானிக் சொன்னேன். ஆனா ஆர்கானிக் சிலது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இன்ஆர்கானிக் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் ஞாபகம் வரும். ஆர்கானிக்கும் சரி இன்ஆர்கானிக்கும் சரி வந்தாலே, ஜெய் மேட்ச் வந்தாலே என்சிஆர்டி மட்டும்தான். லைன் பை லைன் கார்னரா படிச்சுக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? இப்ப நீங்க 20 மேக்ஸிமம் 4 to 5 கொஸ்டின் தான். 4 கூட இல்ல, 5 to 6 கொஸ்டின் நீங்க கண்டிப்பா அதிகமா வாங்கிடணும். ஏன்னா 7 கொஸ்டின்ஸ்ல நீங்க 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க கரெக்டா வாங்கிடணும். நாலு சாப்டர் தானே, எதுக்கு வாங்க முடியாது, ஈஸியா வாங்கிடலாம். புரிஞ்சுதா? ஸோ இப்ப எப்படி சொல்றது, ஒரு 4 சாப்டர் இருக்கு, எல்லாமே பெரிய சாப்டர் தான். புரிஞ்சு படிங்க. நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டாபிக்ஸ் இருக்கும், நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். மறந்து போக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதனால நான் தான் சொல்றேன், இன்ஆர்கானிக் வந்தாலே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னன்னா இப்ப வந்துட்டு ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க படிச்ச உடனே அடுத்தால மறந்துடும், இது டவுட்டே கிடையாது. ஏன்னா நீங்க டெய்லி நிறைய படிக்கிறீங்க, பிசிக்ஸ் படிக்கிறீங்க, மேக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி டிஃபரன்ஸா படிக்கிறீங்க. புரியுது? அதனால டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 hour ரிவிஷன் வச்சுக்கணும் டெய்லி. ஆர்கானிக்கும் சரி இன்ஆர்கானிக் சரி. ஆர்கானிக்னா சில மெக்கானிசம்ஸ் ஞாபகம் வச்சிருந்தாலும் நீங்க ரியாக்ஷன்ஸை போட்டுடலாம். ஆனா இன்ஆர்கானிக் கிடையாது. இன்ஆர்கானிக்னா இதுதான் வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் தான் கொஸ்டின்ல கேட்பாங்க. நமக்கு அது 1 தான் வரும், 2 அப்பெல்லாம் கிடையாது. அந்த 1 தான் அதுதான் ஆன்சர்னே இருக்கும், உங்களுக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காதுல்ல. ஸோ நிறைய படிக்கிறீங்க, ரிவிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ வீக்லி நீங்க வந்துட்டு இப்போ 4 சாப்டர்ஸ் நீங்க 5 monthsல முடிக்கணும்னா எவ்வளோ டைம் இருக்கு? ஓகே, யூ ஹேவ் ஆர்கானிக், பிசிக்கல், அதுவும் மேக்ஸ், பிசிக்ஸ் எல்லாமே இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா இன்ஆர்கானிக் ஈஸியா நீங்க வீக்லி 7 days, அதுல நீங்க 3 days ஆர்கானிக், 3 days பிசிக்கல், 3 days இன்ஆர்கானிக் வச்சாலே, பிசிக்கல் டெய்லி வச்சிருக்கேன். ஏன்னா சம்ஸ் தான், ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சம்ஸ் மட்டும் தான். ஸோ புரிஞ்சுது? அதனால நீங்க டெய்லி 1 hour ஃபார் இன்ஆர்கானிக் வச்சுக்கோங்களேன். எந்த சாப்டர் ஆரம்பிச்சா கூட நீங்க டெய்லி 1 hour நீங்க இன்ஆர்கானிக் படிங்க. டெய்லி 1 hour இன்ஆர்கானிக் படிங்க. ஈஸியா நீங்க இன்ஆர்கானிக் ஞாபகம் வச்சுக்கிட்டு டெய்லி படிச்சீங்கன்னா, டெய்லி ஞாபகம் வச்சுக்கிட்டனாலே ஈஸியா நீங்க மார்க் வாங்கிடலாம். எவ்வளோ? நான் 35 சொன்னேன், நீங்க ஈஸியா இந்த 35 மார்க் வாங்கிடலாம். 4 சாப்டர் தான். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லாம் புரிஞ்சு படிச்சாலே போதும்.
எலக்ட்ரானிக் கம்பவுண்ட்ஸ் தெரிஞ்சா போதும். பேராமேக்னெட்டிக்கா, டயமேக்னெட்டிக்கா, அதுக்கப்புறம் சிலது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் மட்டும் போதும். அதே மாதிரி டிபாக் எஃப் பிளாக், அது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது அந்த சாப்டர்ல. நான் டிபாக் நடத்துறேன், ஸ்டே டியூன்ட். அதுக்கப்புறமா வேற வரும்போது கெமிக்கல் பாண்டிங், அதுவும் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். கெமிக்கல் பாண்டிங் நீங்க புரிஞ்சு படிச்சீங்கனாலே நீங்க இன்ஆர்கானிக்ல நீங்க மாஸ்டர் தான். கெமிக்கல் பாண்டிங்ல அவ்வளோ இருக்கு, அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும், அதுக்கப்புறமா அதெல்லாம் நிறைய இருக்கும். பியூரிசிட்டி வரும்போது எலமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் என்ன நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே, புரிஞ்சு படிச்சீங்கனாலே எல்லாமே ஞாபகம் இருந்தாலே போதும். ஆனா இன்ஆர்கானிக் நிறைய ஞாபகம் இருக்காது, ஆர்கானிக்கா தான் ஞாபகம் இருக்கும். அதனால தான் இன்ஆர்கானிக்கை நான் ரிவைஸ் பண்ணிருக்க சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க படிச்சதுக்கு அப்புறமா வீக்லி பிஒய்க்யூஸ் கண்டிப்பா போடணும். ஆர்எல்ஸ் நீங்க ஒரு லெசன் முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா பிஒய்க்யூஸ் போட்டே ஆகணும். எவ்வளவு சொல்றேன், 10 years நீங்க பின்னாடி எடுத்துட்டு பிஒய்க்யூஸ் கண்டிப்பா போட்டே ஆகணும். எதுவுமே தெரியும், கண்டிப்பா பிஒய்க்யூஸ் போட்டதான் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரியும், எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியும். நீங்க பேஸா வச்சுக்கிறது என்சிஆர்டி மட்டும்தான். என்சிஆர்டி லைன் படி நீங்க கார்னரா எல்லாமே படிக்கணும். ஒரு சாப்டர்ல 4 சாப்டர் தான் மெயினா சொல்லிருக்கேன். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், கெமிக்கல் பாண்டிங், பீரியாடிசிட்டி, டிபாக் பிளாக். புரிஞ்சுதா? இது 4 மட்டும் ஃபுல்லா மெயினா டாப் டு பாட்டம் ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறமா 10 years பிஓக்யூஸ் போட்டு நீங்க மோஸ்டா உனக்கு நீங்க படிச்ச ஞாபகம் இருக்கும், அதனால டக்குன்னு போட்டுறீங்க, இல்ல ஆன்சர் தெரிஞ்சிடும். சப்போஸ் சிலது ஞாபகம் இல்லைன்னா தப்பு பண்ணிட்டீங்க அந்த மாதிரி இருக்கலாம். புரிஞ்சுதா? அதனால தப்பு பண்ணதெல்லாம் திரும்பி படிச்சு ரிவைஸ் பண்ணுங்க. அதனால ரிவிஷன் நிறைய சொல்றேன், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? இதான் பிஓக்யூஸ் போட்டு அதுக்கப்புறமா நீங்க பேப்பர்ஸ் போட ஆரம்பிக்கலாம். புரிஞ்சுதா? பிஓக்யூஸ் போட்டு அதுக்கப்புறமா டிசம்பர் வந்துடும், இது ஃபுல்லா நீங்க முடிக்கிறப்ப டிசம்பர் வந்துடும். அதுக்கப்புறமா 1 மாசம் இருக்கும் ஜனவரி செஷனுக்கு. அதுக்கப்புறமா நீங்க பேப்பர்ஸ் போட ஆரம்பிக்கணும், கொஸ்டின் பேப்பர்ஸ் போடும்போது ஆர்கானிக் போடுங்க, பிசிக்கல் போடுங்க, இன்ஆர்கானிக் போடுங்க. ஸோ இதுதான் இன்ஆர்கானிக் ஒரே ஸ்ட்ராட்டஜி. என்சிடென்ட் 4 சாப்டர்ஸ் நான் சொன்ன மட்டும் படிங்க. நான் பிஓக்யூஸும் போடுறேன், கொஸ்டின்ஸும் போடுவேன். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு, டி பிளாக், எஃப் பிளாக், கெமிக்கல் பாண்டிங்க்கு, பீரியாடிசிட்டிக்கு. இன்ஆர்கானிக்ல ஈஸியா நீங்க மாஸ்டர் ஆயிடலாம். ஸோ நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வச்ச டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ்ல கேளுங்க, எதுவாக இருந்தாலும் நான் போடுறேன். ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல், கெமிஸ்ட்ரி எல்லாமே எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் போடுறேன். வாட்ஸ்அப் குரூப்ல கொஸ்டின் அனுப்பிக்கிட்டே இருக்கேன், யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஓக்யூஸ் போடுவேன், வச்ச டவுட்ஸ் இருந்தா கூட நிறைய சம்ஸ் போட ஆரம்பிப்பேன், இன்ஆர்கானிக் எப்படி படிக்கணும்ட்டு, ஆர்கானிக் எப்படி படிக்கணும்ட்டு. அதனால கெமிஸ்ட்ரி பத்தி ஒரு வீடியோ போடுவேன். ஸோ ஸ்டே டியூன், பார்ப்போம்.